ஐபிஎல் 2025 எல்லா டீம்ஸும் இந்த சீசனுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்களோ இல்லையோ அடுத்த சீசனுக்கு சூப்பரா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு தாராளமா சொல்லலாம். 10 டீமும் அட்லீஸ்ட் ஒரு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து இந்த சீசன்ல சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. மினிமம் 1 மேக்ஸிமம் 3 பேர் வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டா சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து கிளியரா தெரியுது அடுத்த வருஷம் மினி ஆக்ஷன்ல நிறைய டிமாண்ட் இருக்கிற பிளேயர்ஸா பார்த்து தூக்கிட்டு இருக்காங்க டீம்ஸ். அந்த மாதிரி மாஸ்டர் பிளான் போட்டு செம்மையா பிளேயர்ஸை தூக்கி இருக்கிற எல்லா டீம்ஸ், முக்கியமா எல்லா ரீப்ளேஸ்மெண்ட்டும் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதுலயும் சிஎஸ்கேலாம் மாஸ்டர் பிளான் பயங்கரமா போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கண்டென்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ். ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஐபிஎல் 2025 சைன் பண்ணியிருந்தாங்க. அல்லா கசன்ஃபர் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர் இன்ஜுரி காரணமாக ரூல்ட் அவுட் ஆனதுனால முஜிபுர் ரஹ்மானை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணாங்க. லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் முஜிப்பை கம்பேர் பண்ணும்போது அல்லா கசன்ஃபர் பெட்டர். பட் அவங்களுக்கு வேற சான்ஸ் இல்லாமல் முஜிப்பை வந்து சைன் பண்ணாங்க. பட் அடுத்த சீசன் கண்டிப்பாக முஜிப்பை ரீடைன் பண்ண மாட்டாங்க, அல்லா கசன்ஃபரை தான் ரீடைன் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்னா முஜிப்பை பெருசாக அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. இது இல்லாமல் லிசார்ட் வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இன்ஜுரி ஆகி போனதுக்கு அப்புறமா கார்பின் போஷ் அப்படிங்கிற ஒரு பிளேயரை வந்து சைன் பண்ணி எடுத்தாங்க. இன்ஃபேக்ட் கார்பின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிஎஸ்எல் ஆடிட்டு இருந்தாரு, பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஆடிட்டு இருந்தாரு. பட் அங்கிருந்து இந்தியன் பிரீமியர் லீக்கு கூட்டு வந்துட்டாங்க. இப்போ அங்கே அவருக்கு 2 வருஷம் பேனு. பட் இருந்தாலும் சந்தோஷமா வந்து மும்பை இந்தியன்ஸ் ஆடி நல்ல கான்ட்ரிபியூஷன்லாம் கொடுத்துருக்காரு. ஒரு பேட்ஸ்மேனாகவும் ஒரு பவுலராகவும் கண்டிப்பாக ரீடைன் பண்ணப்படுவார். இது ஒரு நல்ல பிக் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ். இது இல்லாமல் விக்னேஷ் புத்தூர் அவங்க ஃபைன் பண்ண கேரளாவை சேர்ந்த ஒரு யங் லெக் ஸ்பின்னர். அவர் இன்ஜுரி அப்படிங்கிறதுனால அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ரகு சர்மா அப்படிங்கிற ஒரு பிளேயரை சைன் பண்ணி எடுத்தாங்க. அவருமே ஒரு லெக் ஸ்பின்னர் தான், அவருமே ஒரு டொமஸ்டிக் டேலண்ட். ஸோ இந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அவசியம் தேவைப்பட்டதுனால அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. மற்ற எல்லா டீம்ஸும் அப்படி தான் எடுத்தாங்க. பட் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா பிளான் பண்ணி தான் தூக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த டீம் எஸ்ஆர்ஹெச். பிரைடன் கார்ஸ் அவருக்கு வந்து இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பதிலாக வியான் முல்டர் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர், சவுத் ஆப்பிரிக்கன் ஆல்ரவுண்டர் ரீசெண்டாக SO20 நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால அவரை சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஸோ அதுவும் ஓகே, பார்க்க நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் ஓவர்சீஸ் ஸ்பின்னர் ஆடம் ஜாம்பாக்கு இன்ஜுரி. ஸோ அவங்க பிளான் பண்ணி ஒரு ஸ்பின்னருக்கு தான் போயிருக்கணும். பட் இருந்தாலும் அவங்க ரவிச்சந்திரன் ஸ்மிரன் அப்படிங்கிற ஒரு இந்தியன் பிளேயருக்கு போயிருந்தாங்க. ஓகே, இவங்க அடுத்த வருஷம் மினி ஆக்ஷன்ல இவர் நிறைய விலைக்கு போக வாய்ப்பு இருக்கு, அதனால இப்பயே தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தூக்கியிருந்தாங்க. பட் அந்த ரவீந்திர ஸ்மிரன் அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி அப்படிங்கிறதால இப்போ அவரை விட்டுட்டு விதர்பா டீமை சேர்ந்த ஒரு ஆல்ரவுண்டர் ஹர்ஷ் தூபே அப்படிங்கிற ஒரு பிளேயர், டொமஸ்டிக் அளவில் செம்ம டேலண்ட்டு. அவர் எப்படி ஆக்ஷனில் அன்சோல்ட் ஆனார் அப்படிங்கிறத பல பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அஸ்வின் ஆஷ் அண்ணாவுமே அது சர்ப்ரைஸ் ஆயிருந்தாரு. ஸோ அந்த ஹர்ஷ் தூபேக்கு இப்போதைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் ப்ளே பண்ணுறதுக்கு. இந்த வருஷம் ப்ளே பண்ண வைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் அடுத்த வருஷம் ரீடைன் பண்ணுறதுக்கான எல்லாரையுமே இப்போதைக்கு எடுத்துட்டு இருக்காங்க. இது இல்லாமல் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆரம்பத்திலேயே உம்ரான் மாலிக் அவருக்கு இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு சேட்டன் சக்கரையாவை சைன் பண்ணாங்க. சேட்டன் சக்கரையாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது, பட் பெருசாக அவரால் ப்ரூவ் பண்ண முடியல. கிடைச்ச வாய்ப்பையும் அவர் யூஸ் பண்ணிக்கலன்னு தான் சொல்லணும். அண்ட் தென் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அவங்களையும் ஃபர்ஸ்டே பண்ணிட்டாங்க. மோஷன் கானுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சதுல் தாக்கரை தூக்குனாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பிளான்னு சொல்லுவேன் இந்த IPL 2025. அண்ட் தென் குஜராத் டைட்டன்ஸ் அவங்களோட ஆல்ரவுண்டர் கிளென் பிலிப்ஸ் ஒரு நியூசிலாந்து பிளேயர், பெருசாக 11லேயே அவருக்கு வாய்ப்பு தரல. பட் இருந்தாலும் அவருக்குமே இன்ஜுரி அப்படின்னு சொல்லி அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தசுன் சனகா அப்படிங்கிற ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஆல்ரவுண்டர், ஒரு ஸ்ரீலங்கா டீம் கேப்டனெல்லாம் இருந்திருக்காரு, ஒரு தரமான பிளேயர், அவரை சைன் பண்ணி எடுத்தாங்க. தசுன் சனகாவுக்கும் இது வரைக்கும் பெருசாக வாய்ப்பு தரல குஜராத் டைட்டன்ஸ். இன்ஃபேக்ட் குஜராத் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஜாஸ் பட்லர், கீழே ரஷித் கான், இந்த 2 பேரை மட்டும்தான் த்ரோ அவுட்டு ப்ளே பண்ண வச்சிருந்தாங்க. இது இல்லாமல் பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெலுக்கு இன்ஜுரி, ஃபிங்கர் இன்ஜுரி அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் அவர் வந்து ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு IPL 2025 அதற்கு பதிலாக மிச்சல் ஓவன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயரை சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. ரீசெண்டாக BBLல பெருசாக பேசப்பட்ட ஒரு பிளேயர் தான் அந்த மிச்சல் ஓவன், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். இன்ஃபேக்ட் தான் சப்போர்ட் பண்ணுற ஒரு டீமுக்கு அவர் சின்ன பையனா குழந்தையா இருக்கும்போது சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டீம் வந்து சாம்பியன்ஷிப் அடிச்சதே கிடையாது பிக் பேஷ் லீக்ல. கடைசியில் அவரே பிளேயரா வந்து பேட்டிங்ல அடிச்சு அந்த மேட்சை முடிச்சு கொடுத்தாரு. அப்படிதான் இந்த மிச்வாவன் அப்படிங்கிற பிளேயர் வந்து செமையா ஃபேமஸ் ஆனாரு. அந்த பிளேயரை சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸ். ரிக்கி பாண்டிங், ஸோ ஆஸ்திரேலியன் ஃபிளேவர் திரும்பவும் ஆடான் ஆயிருக்கு. மேக்ஸ்வெல் போனாரு, ஓவன் வந்துட்டாரு. இது இல்லாமல் டெல்லி கேபிட்டல்ல ஹாரிபுருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ட் அவுட். பட் ஹாரிபுருக்கு பெருசாக ரீப்ளேஸ்மெண்ட் டெல்லி கேபிட்டல் சைன் பண்ண வேண்டிய அவசியமே அவங்களுக்கு ஏற்படலை. பிகாஸ் டீம்ல 11 எல்லாமே செட் ஆகிருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்தில் செதிகுல்லா அட்டல் அப்படிங்கிற ஒரு பிளேயரை ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. எல்லா டீமும் சைன் பண்றாங்களே,
நாமளும் சைன் பண்ணி வச்சுப்போம் இந்த மாதிரி டேலண்ட்ஸை அப்படின்னு மேபி சைன் பண்ணியிருக்கலாம். ஆரி ப்ரூக்கு அடுத்த வருஷம் இவங்க ரீட்டைன் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த சதிகுல்லா அட்டல் அவரை தான் ரீட்டைன் பண்ண போகிறாங்க. ரீசெண்டாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஆப்கானிஸ்தானுக்காக சூப்பராக இருந்திருக்காரு. ஒரு நல்ல பேட்ஸ்மேன், கண்டிப்பாக ஒரு நல்ல சைனிங் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே மற்ற டீம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நாமளும் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. பெருசாக அவங்களுக்கு யூஸ் ஆக மாட்டாருன்னு தான் தோணுது. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு பெருசாக ஓவர்சீஸ் பிளேயர்ஸ், அது ஃப்ரேசர் மெக்கர்க்காக இருக்கட்டும், ஃபேப் டு பிளஸிஸாக இருக்கட்டும், பெருசாக அவங்களுக்கு ஒர்க் ஆகலை. எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே ஒர்க் ஆகலை. மேபி ஆட வைக்கலாம் ரிமைனிங் மேட்சஸில். ஒரு 3 மேட்ச் இருக்குது டெல்லிக்கு இந்த வீடியோ எடுக்கிற சமயத்தில். ஆட வைக்கலாம். ஸோ நான் வந்து சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன். பட் அடுத்த சீசனுக்கு செம்மையாக பண்ணாருன்னா ரீட்டைன் ஆவார். இது இல்லாமல் ஆர்சிபி டீம் வந்து பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல் இன்ஜுரி. ஸோ அதனால் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மயங்க் அகர்வாலை தூக்கியிருக்காங்க. மயங்க் அகர்வால் ஒன்ஸ் அகைன் கர்நாடகா பிளேயர். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேவ்தத் படிக்கல் மாதிரி அதே பிளேஸில் ஒன் டவுனில் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் இந்த மயங்க் அகர்வால். ஐபிஎல்ல பல சம்பவங்கள் பண்ணியிருக்காரு மயங்க் அகர்வால். கேப்டனாகவே இருந்திருக்காரு. பட் ரீசெண்டாக பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதான் உண்மை. பட் இருந்தாலும் இப்போ தூக்கியிருக்காங்க. ப்ளே பண்ணுவார்னு நம்புகிறேன். ஸோ பண்ணார்னா அவரும் சம்பவம் பண்ண காத்துட்டு இருப்பாரு. பட் படிக்கலாம் மயங்க் அகர்வாலான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற ஃபார்ம் படி தேவ்தத் படிக்கல் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் மட்டும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் பெருசாக சைன் பண்ணல. சஞ்சு சாம்சனுக்கு இன்ஜுரி, பட் அவர் டீம் தான் டிராவல் பண்ணாரு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பெருசாக சைன் பண்ணல. அண்ட் இப்போ நிதிஷ் ராணாவுக்கு இன்ஜுரி அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆக்சுவலி சந்தீப் சர்மாவுக்கும் இன்ஜுரி, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருமே ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு. அண்ட் இப்போ நிதிஷ் ராணாவுக்கும் இன்ஜுரி அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஸோ நிதிஷ் ராணா இப்போதைக்கு ஐபிஎல் 2025 ரூல்ட் அவுட். அதற்கு பதிலாக SA20 இதே ராயல்ஸ் டீமுக்காக பிளே பண்ண ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் யங்ஸ்டர் லுஹாண்ட்ரே பிரிட்டோரியஸ் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர் தான். 19 வயசாகுது இந்த பையனுக்கு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா SA20 லீக்ல அவ்வளோ அடி அடிச்சாரு. செம்மையான ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், செம்ம நாக் ஆனாரு. செம்ம சீசனாக இருந்துச்சு SA20. அப்படி இருந்தும் பெருசாக ஐபிஎல் அவரால் என்ட்ரி கொடுக்க முடியல. பட் இந்த இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் காரணமாக இப்போ தட்டி தூக்கியிருக்காங்க இந்த ராயல்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், அந்த ராயல்ஸ்ல இருந்து, பிரிட்டோரியா ராயல்ஸ்ல இருந்து. ஸோ ஓவராலாக இங்கே பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியராக தெரியுது. எல்லா டீம்ஸும் இந்த சீசனுக்கு அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னு பர்டிகுலராக சைன் பண்ணாங்க. ஆல்சோ இந்த சீசனை மட்டும் அவங்க மைண்டில் வச்சுக்கல. மினி ஆக்ஷனுக்கு அடுத்த வருஷம் மினி ஆக்ஷன் வரப்போகுது. அதற்கு முன்னாடி எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் பெரிய ரேட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் பண்ணி தூக்கின மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அதில் இந்த பிரிட்டோரியஸும் ஒருவர். ஏன்னா அவர் மினி ஆக்ஷனுக்கு வந்திருந்தாருன்னா பெரிய ரேட்டுக்கு போயிருப்பாரு. நிறைய டீம்ஸுக்கு இந்த ஓவர்சீஸ் ஓப்பனிங் ஸ்பாட் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ அதனால் சொல்கிறேன். அண்ட் இது இல்லாமல் சிஎஸ்கே லாஸ்ட் டைம் ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படிங்கிற அவங்க டீமோட கேப்டனுக்கு இன்ஜுரி, பெரிய இன்ஜுரி கிடையாது, பட் ஆனால் அது பெருசாயிடும்னு சொல்லிட்டு அவர் ரூல்ட் அவுட் பண்ணிட்டு மும்பையை சேர்ந்த 17 வயசு யங்ஸ்டரான ஆயுஷ் மாத்ரேவை சைன் பண்ணாங்க. ஆயுஷ் மாத்ரேவோட அடி நீங்கள் பார்த்தது தான். செம்ம பர்ஃபார்மன்ஸு டீமுக்காக கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறமா குர்ஜப்னீத் சிங் பவுலர், அவர் பெருசாக ஆடலை, பட் ப்ராக்டிஸ் அப்போவே அவருக்கு இன்ஜுரின்னு சொல்லிட்டு அவருக்கு பதிலாக டிவால்ட் பிரேவிஸ், குட்டி பேபி ஏபிடி, ஸோ அவரை சைன் பண்ணாங்க. பேபி ஏபிடி ஆன மேட்சஸ் எல்லாம் நல்ல கான்ட்ரிபியூஷன் சிஎஸ்கேக்காக கொடுத்துருக்காரு. முக்கியமாக கேகேஆருக்கு எதிரான போட்டியில் அவரோட வேற லெவல் நாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் கடைசியாக வன்ஷ் பேடி ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில் டெபியூட் பண்ணுறதுக்கு டீம் ஷீட்டில் அவரோட பேர் இருந்துச்சு. பட் இருந்தாலும் கடைசி நிமிஷத்தில் ஏற்பட்ட இன்ஜுரி காரணமாக அவர் ரூல்ட் அவுட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. வன்ஷ் பேடிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவரை விட எனக்கு தெரிஞ்சு அவரை விட சூப்பர் பெட்டரான உர்வில் பட்டேல் அப்படிங்கிற ஒரு பிளேயரை சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. இந்த உர்வில் பட்டேல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அளவில் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி எல்லாமே இவர் பேர்ல தான் இருக்கு. 28 பாலுக்கு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, 36 பாலுக்கு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்ல சையத் முஸ்தாக் அலி டிராஃபில, விஜயசலா டிராஃபின்னு சொல்லிட்டு செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் ஆக்ஷனுக்கு அப்புறமா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர்ல கருண் நாயர் அண்ட் உர்வில் பட்டேலோட பேர் ரொம்ப டாப்ல இருந்துச்சு. கருண் நாயருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு உள்ள வந்துட்டாரு. பட் இருந்தாலும் உர்வில் பட்டேலுக்கு அது கிடைக்காம இருந்துச்சு. இப்போ சிஎஸ்கேல ஒரு மன்ஷ்பேடிக்கு இன்ஜுரிங்கிறதுனால அவருக்கு கிடைச்சது. வந்தாரு, ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து செம்மையா நாக் ஆடினாரு. ஸோ இந்த உர்வில் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பயங்கரமான பிக் ஃப்ரம் சிஎஸ்கேன்னு சொல்லுவேன். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சீசன் முடிஞ்சிருச்சு, நம்ம அடுத்த சீசனுக்கு ரெடி ஆகும்னு பக்கா பிளான் போட்டு, இது மாஸ்டர் பிளான் தாராளமாக சொல்லலாம். தேவையான பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து இப்போதைக்கு சிஎஸ்கே 11 செமையாக செட் பண்ணியிருக்காங்க. கேகேஆருக்கு எதிரான போட்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆயுஷ் மாத்ரே, டிவான் கான்வே ஓப்பனிங், அண்ட் தென் ஒன் டவுன் உர்வில் பட்டேல் அவர் அடிச்சடி நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறமா டெவால் பிரேவிஸாக இருக்கட்டும், அந்த ஆயுஷ் மாத்ரே அவன் சைன் பண்ண விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவங்க அடுத்த சீசனுக்கு இவங்களால நாங்கள் ரீட்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லி, ஸோ அப்படி தான் ரிட்டன்ஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க.
இதுல இருந்து ஓகே சிஎஸ்கே அடுத்த சீசனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ நமக்கே தெரியுது அப்படிங்கும்போது கண்டிப்பா அதர் டீம்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால அதர் டீம்ஸும் கொஞ்சம் வேகமா சைனிங்ஸ் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். இப்போ ருத்ராஜ் எடுத்திருக்காங்க, ஆயுஷ் மத்ரி எடுத்திருக்காங்க, 2 பேரையுமே ரீடைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா பண்ணலாம். பட் ரீப்ளேஸ்மெண்டா எடுத்த பிளேயர் அண்ட் ரூல் அவுட் ஆன பிளேயர் எல்லாரையுமே அவங்களால பண்ண முடியாது. ஸ்குவாடு சைஸ்னு ஒன்று இருக்கு. அதற்கு உட்பட்டு தான் அவங்களால ரிட்டென்ஷன் பண்ண முடியும். ஸோ அவங்க அது ரீப்ளேஸ்மெண்ட்டா எடுத்த பிளேயரோ இல்லை அவங்க டீம்ல ஆல்ரெடி சைன் பண்ண ஆக்ஷன் எடுத்த பிளேயரோ அது அவங்களோட விருப்பம் தான். தேவையான பிளேயர்ஸை சைன் பண்ணிக்கலாம். ஸ்குவாட் சைஸை பொறுத்து மட்டும். ஸ்குவாட் சைஸ்க்குள்ள 25 பேருக்குள்ள அவங்க ரீடைன் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஓவர்சீஸ் அவங்க ரீடைன் பண்ணோம் அப்படின்னா 8 பேர் அவங்க ரீடைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக இருக்கும். பிகாஸ் இது மினி ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால. ஸோ அதில் பெரிய பிரச்சனை எந்த டீமுக்கும் வராதுன்னு நானுமே நம்புறேன். ஸோ இந்த மாதிரி அண்ட் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்லேயே உங்களோட ஃபேவரட் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரோ தட்டி தூக்கியிருக்காங்க ப்ரோ அந்த பிளேயர் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற பிளேயர் யாருங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதில் சூப்பராக பிளான் போட்டு தூக்குனது எந்த டீமுங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பை.